ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பாண்டியன். சென்னை மண்வாக்கத்திலிருந்து பேசுகிறேன். வயது 63. இன்றைய தலைப்பு அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். கண்ணில் ஆரம்பித்து கல்யாணத்தில் முடிந்த ஒரு வீரமும் காதலும் கொண்ட காவிய கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ராமர் தாடகவதையை முடிச்சுட்டு அகலியோட சாப மோட்சத்தை முடிச்சுட்டு விஸ்வாமித்திரரோட மிதிலையை நோக்கி பயணம் செல்கிறார். இது ஒரு காட்சி. இதை கட் பண்ணிட்டா இன்னொரு காட்சி. அது என்னன்னா மிதிலை நகரம். மிதிலை நகரத்தில் வந்து ஜனகர் மகாராஜா சீதைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிடுறார். எதனால் அப்படின்னாக்கா, அவர் வச்சிருந்த சிவதனுஷை வந்து சீதை வந்து தன்னுடைய சுண்டூரால் நகர்த்தி வச்சிடுறா. 60,000 பேர் கூடனா கூட தூக்க முடியாத சிவதனுஷை இவ எடுத்து வச்ச உடனே அதை கேள்விப்பட்ட ஜனகர் இவளுக்கு வந்து வீர தீரமிக்க ஒரு மாப்பிள்ளை தான் வேணும்னு சுயவரை அறிவிச்சிடுறாரு. அதுக்காக நிறைய இளவரசர்கள் சிற்றரசெலாம் வந்து பார்க்குறாங்க. சிவதனுஷை அசைக்க கூட முடியலை. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. இன்னும் யாரும் சரியான மாப்பிள்ளை அமையலை. ரொம்ப ஜனகர் வருத்தமாக இருக்கார். சீதையும் தனக்கு வரப்போகிற ராஜகுமாரன் யாருன்னு அவளோட காத்துக்கிட்டு இருக்கா. இது ஒரு சீன். இப்போ திரும்ப இந்த சீனுக்கு வருவோம். ராமர் வந்து மிதிலைக்கு வந்துடுறாங்க. மிதிலை நகரத்தை அழகெல்லாம் பார்த்துட்டு வரும்போது ராமருக்கு அந்த மிதிலை நகரத்துக்கு வந்த உடனே அவருக்கு ஒரு உணர்வு வருது. தான் தொலைச்ச ஏதோ ஒன்று இங்கே கிடைக்க போகுதுங்கிற மாதிரி உணர்வு. அவர் தண்டறியாமல் தேட ஆரம்பிச்சிடுறாரு. அங்கே தூரத்தில் ஒரு அரண்மனை மேல் மாடத்தில் ஒரு அழகான பெண் ஒருத்தி நின்றுக்கிட்டு இருக்கா. அவங்கள பார்த்து அப்படியே மதிமயங்கி போயிடுறாரு. கொஞ்சம் நெருங்கி வந்து பார்க்குறாரு. அதே சமயத்தில் சீதையும் இங்கேருந்து ராமரை பார்க்குறா. ஆஹா, பார்க்க ரொம்ப அழகாக இருக்கானே, இவனே நமக்கு ஏற்ற மனவாளனாக இருப்பானோ அப்படின்ட்டு ரொம்ப உத்து பார்க்க ஆரம்பிச்சிடுறா. இங்கிட்ட ராமர் பார்க்க, அங்கிட்டு சீதை பார்க்க. இங்கே தான் நடக்குது. அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். என்ன நடந்துச்சுன்னா, கண்ணை விட்டு விலக முடியல. இந்த கண்ணு அங்கே மாட்டிக்கிச்சு, அந்த கண்ணு இங்கே மாட்டிக்கிச்சு. இங்கே இருக்கிற இதயம் அங்கே போயிடுச்சு, அங்கே இருக்கிற இதயம் இங்கே வந்துருச்சு. இவங்க தான் பூர்வ ஜென்மத்தில் வந்து திருமாலும் மகாலட்சுமி ஆச்சு. அந்த உணர்வு இவங்களை தூண்டி அந்த பிறந்தவர் கூடினால் பேச வேண்டும்ங்கிற மாதிரி மனநிலையில் இருக்காங்க. ராமர் வந்து சீதை கிட்ட கண்ணால் கேட்குறாராம், நாளைக்கு சிவதனுஷை முறித்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன்னுடைய கருணை பார்வையை எனக்கு கொடு, உன்னுடைய அந்த பலத்தினால நான் வந்து நாளைக்கு ஜெயிச்சு உனக்கு நான் மாலை சூடுவேன் அப்படின்னு மனசார வேண்டிக்கிறாராம். அவளும் அப்படியே ஆகட்டுங்கிற மாதிரி கண்ணை சேர்க்கிறதா இவங்கக்குள்ளே நடக்குது. நேரம் அரண்மனைக்கு போகிறாங்க. ஜனகரை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஜனகருக்கு இவங்க 2 பேரும் பார்த்தோன்னையே இரு கண்ணுங்களால் பார்க்குறாரு. எல்லாத்துக்கும் 2 கண்ணு தானே, இவருக்கு மட்டும் எப்படி இரு கண்ணு சொல்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஒன்றா அகக்கண், இன்னொன்று புறக்கண். இப்போ அகக்கண்ணில் வந்திருக்கிறது திருமால்னு தெரிஞ்சு போச்சு. புறக்கண்ணில் வந்து அழகை பார்த்து, ராமனுடைய அழகை பார்த்து வியக்கிறாரு. இவர் தான் சரியான நமக்கு மாப்பிள்ளை கிடச்சிட்டான்னு மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறாரு. அடுத்த நாள் சந்திப்போம்னு விடைபெறாங்க. அன்றைக்கி நைட்டு 2 பேர்த்துக்குமே தூக்கம் வரல. யார்? இங்கிட்டு சீதைக்கும் தூக்கம் வரல, இங்கிட்டு ராமனுக்கும் தூக்கம் வரல, தவிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்தது. சிவதனுசு மண்டபத்தில் எல்லாம் சந்திக்கிறாங்க. சிற்றரசரும் கூடியிருக்கிற அந்த பெரும் சபையில் வந்து ராமர் வர்றாரு. வெளில எடுக்கிறாரு. எடுத்தது தான் தெரியும். பட்டாளன்னு சத்தம். அது முடிஞ்சு விழுதான் எல்லா பேரும் பார்க்குறாங்க. திருமணம் நிச்சயம் ஆயிடுச்சு. இவருக்கு மட்டுமா நிச்சயமாச்சு? தசரதருக்கு ஓலை பறக்குது. அவர் வந்து பழைய பள்ளத்தோடு அமளி துமளியாக கிளம்பி வர்றாரு. சம்பந்திகள் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அமோகமாக நடக்க போகுது. யாராருக்கு? ராமருக்கும் சீதைக்கும், அப்புறம் ஜனருடைய மகளான ஊர்மிளைக்கும் லட்சுமணனுக்கும், அப்புறம் ஜனருடைய சகோதரர் மகள் 2 பேர்த்துக்கு வந்தோம். பரதனும் சத்ருகனும் நடக்க போகிறாங்க. நாளைக்கு திருமணம் ஜோதியாக நடக்குது. இப்போ வந்தவங்கள்லாம் மக்கள்லாம் வந்து அப்படியே சொக்கி போய் நிற்கிறாங்க. அடுத்த நாள் அயோத்திக்கு கிளம்புறதுக்காக நிற்கிறாங்க. மக்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. ஏற்கனவே ராஜாவை திட்டிகிட்டு இருந்தாங்க. நல்ல மாப்பிள்ளையை கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்காமல் அப்படி போட்டின்னு அறிவிச்சிட்டு வீணாக போயிட்டுருக்கேன் நேரமெல்லாம் அப்படின்னு திட்டின மக்கள், இவன் நல்ல ஒரு வீரன் அமைஞ்சிட்டான், அவனை பார்க்குறதுக்கே 1000 கண் வேணும் அப்படின்னு அழகை பாராட்டி வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஊர் மக்களே வாழ்த்துகிற அளவுக்கு ராமனுடைய அழகு இருக்கும் போது சீதைக்கு கேட்கவே வேணும் பெருமையை. இந்த சந்தோஷத்தோடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.